அநீதிக்கு எதிரான பெரு நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் வல்ல அரசு என்று போதிக்கிறார். வருவாய்க்கான வழிகளை தேடுவதும் சேர்த்த வருவாயை பாதுகாத்து வைப்பதும் அதை முறையாக செலவு செய்வதும் ஒரு அரசுக்கான இலக்கணம் என்று போதிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, திராவிடமானது இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் 6 லட்சம் கோடி கடனை சுமந்திருக்கிறது தமிழ்நாடு. எல்லா துறையும் நஷ்டத்தில் இயங்குகிறது. போக்குவரத்து துறையா நஷ்டம், மின்வாரியமா நஷ்டம், எல்லா துறையும் நஷ்டம். மக்கள் தலையில கடன் சுமை ஏத்துறாங்க. மெல்ல மெல்ல கட்டணங்கள் உயர்த்தப்படுது, சொத்து வரி உயர்த்தப்பட்டுச்சு, மின்சாரத்துக்கு கட்டணத்தை உயர்த்தாங்க. இப்ப 3வது முறையா உயர்த்துறாங்க. ஆனான்னு சொல்றாங்க இது நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு. இதுவரை நாம் பார்த்த ஆட்சியிலே மோசமான நிலைமையில சட்ட ஒழுங்கு இருக்கு. அதிமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்துச்சு நம்ம சொல்ல வரல, அது ஒரு மோசமான ஆட்சி தான், கொடுங்கோல் ஆட்சி தான். ஆனால் திமுகவின் ஆட்சியில் கண் விழிக்கிற போதே ஒவ்வொரு நாளும் கொலை செய்தியோடு, படுகொலை செய்தியோடு, சாதி ஆணவ கொலை குறித்தான செய்தியோடு தான் நாள் தொடங்கிறது. இன்றைய தினம் படிக்கிற போது 4 கொலை. அதிமுக காரர் கொலை செய்யப்படுறாரு, பாமக காரர் கொலை செய்யப்படுறாரு, காங்கிரஸ்காரர் கொலை செய்யப்படுறாரு. தமிழ்நாட்டில் 4 மண்டலங்கள் இருக்குன்னா 4 மண்டலத்தையும் கொலை. அந்த லட்சணத்தை தமிழ்நாட்டோட காவல்துறை, உளவுத்துறை இருக்கிறது. இந்த ஆட்சி நிர்வாகத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? 2021 ஐயா ஸ்டாலின் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. அந்த விடியல் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கானதாக இருக்கிறது? மக்கள் நிம்மதியா உறங்க முடியுதா? தமிழ்நாடு முழுக்க கடைக்கோடி கிராமம் வரை எல்லா நகரங்களிலும் இன்னைக்கு கஞ்சா விநியோகம் அமோகமா இருக்கு. இன்னைக்கு செய்தியை பார்க்கிறோம், 17 வயது மாணவன் கஞ்சாவை பயன்படுத்தி விட்டு அவன் கையில கத்தி ஓட்டிருக்கான் அப்படின்னு. இந்த சமூகம் எதிரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மது 24 மணி நேரம் மதுவான கடையிலிருந்து கள்ளத்தனமாக கூட விற்கப்படுது. மறுபுறம் கள்ளச்சாராயம், இப்பதான் 66 உயிர்களை பறி கொடுத்தோம். இன்னொரு பக்கம் கஞ்சா, அபின், போதை பொருள், போதை வஸ்து, மெத்து, போதை ஊசி, போதை சாக்லேட்னு பல்வேறு வடிவங்கள் இருக்கு. ஒரு சரியான நிர்வாகம் இருக்கிறது என்றால் ஒரு சரியான நிர்வாகம் இருந்துச்சுன்னா அதிகார வலிமையை கொண்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நாட்டை ஆள தெரியாதவங்கிட்ட கொடுத்துக்கணும். நாம 2000 தொடக்கத்தில் 2003, 2004 இந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கண் போச்சு, உடல் உறுப்புகள் பாதிப்படைந்தது, உயிரிழப்புங்கிற செய்தியை கேள்விப்பட்டோம். இது 2000 தொடக்கத்தில் 2003, 2004 இந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு எங்கேயுமே கள்ளச்சாராய மரணம் குறித்தான செய்தி நம்ம படிக்கல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டு, போன ஆண்டு 23 பேர் செத்து போறாங்க. மரக்காணா, செங்கல்பட்டு இந்த பகுதியில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு. அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம், கள்ளச்சாராயம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒழிச்சு காட்டுவோம், எங்களை நம்புங்க அப்படின்னாங்க. 23 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு. கடைசி இந்த ஆண்டு பார்த்தா 66 பேர் செத்து போயிருக்காங்க.
இந்த 66 பேர் சாவுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். ஏன்னா நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா கட்டாயம் 66 பேர் செஞ்சு இருக்க மாட்டேன். நீங்க ஒரு வீதி இருக்கு, மக்கள் புழங்கக்கூடிய வீதினா, இந்த வீதியில வந்து ஒரு தள்ளுவண்டி கடை, ஒரு பானிபூரி கடை, இல்ல வந்து ஒரு கோழி இறைச்சி கடை அப்படி போடணும்னா கூட காவல்துறை ஒப்புதல் தேவை, காவல்துறை அனுமதி தேவை. அது மட்டும் இல்லாத காவல்துறைக்கு கப்பம் கட்டணும். நாள் கணக்கிலையோ வார கணக்கிலையோ மாத கணக்கிலேயோ மாமூல் கொடுக்கணும். கொடுத்தாதான் கடை நடத்த முடியும். இது சாதாரண ஒரு கடைக்கே இதுதான் நிலைமை. ஆனா கள்ளச்சாரங்கிறப்ப அரசுக்கு தெரியாது, அதிகாரிகளுக்கு தெரியாது, காவல்துறையினருக்கு தெரியாது, ஒருபோதும் அவன் நடத்த முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் எங்க வித்தானோ அந்த இடத்துல 200 மீட்டருக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு, காவல்துறை காவல் நிலையம் இருக்கிறது. 200 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு, நீதிமன்ற வளாகம் இருக்குன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா கள்ளச்சாரம் விற்கப்படுதுன்னு? ஏன்னா கண்டுக்காம விட்டேன், காசை வாங்கிட்டு கண்டுக்காம விட்டேன். அந்த கண்ணுக்குட்டிங்கிறவன் தான் முதன்மை குற்றவாளி. அவன் என்னமோ ராத்திரி போய் பொருட்களை வாங்கி கொண்டாந்து விடிய காலம் காய்ச்சி காலையில் எல்லாரும் கொடுத்து சாயங்காலம் செத்து போனது போல பேசுறேன். பல மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா அரசு கண்டுகொள்ளல, காசை வாங்கிட்டு விட்டுட்டான் அத்தனை பேர். ஒருத்தன் இறந்து போறான், முதல்ல சுரேஷ்னு ஒருத்தன் இறந்து போறான். இறந்து போன பிறகு அடுத்து 2 சாவு, முதல் நாள் 3 சாவு நிகழ்த்து. அந்த 3 சாவு வரை அரசு என்ன சொல்லி மூடி மறைக்குதுன்னா, இது வந்து வாந்தி வலிப்பு, அதனால இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு உடல் உபாதை, உடல்ல சிக்கல், அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூடி மறைக்குது. முதல்ல சுரேஷ் ஒருத்தர் இறந்து போனப்ப குறைந்தபட்சமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி, யாராவது சாராயம் குடிச்சிருந்தா வந்து மருத்துவமனைக்கு வந்துருங்க, உயிருக்கு ஆபத்து இருக்கு, யாரும் அதை குடிச்சிடாதீங்க அப்படின்னு அரசு விழிப்புணர்வை ஊட்டி இருந்து காவல்துறையும் உளவுத்துறையும் ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா 40 உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா 3 பேர் சாவ கள்ளச்சார மரணம் இல்லைன்னு சொல்லி மூடி மறைப்பதற்காக, கள்ளச்சாரத்துல ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னா, அந்த சுரேஷ் இறந்து போன இறுதி சடங்குக்கு போறப்பவே எல்லாரும் பாக்கெட் சாரத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. பாக்கெட் சாரத்தை வாங்கி குடிக்கிறப்ப அங்கிருந்த உளவுத்துறை, அங்கிருந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அப்படி தொடர்ச்சியாக அக்கறையற்று அலட்சியமாக இருந்தது விளைவாக 66 பேர் செத்து போயிட்டாங்க. 66 பேர் செத்து போன பிறகு இப்ப அரசு சொல்லுது இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். யாரை ஒடுக்குவ நீ? யாரை ஒடுக்குவ? 66 சாவுக்கு 66 பேரோட சாவுக்கு யார் பொறுப்பேற்பது? 10 லட்சம் ரூபாய் காசு தரணும், கொடுத்துட்டா உயிர் திரும்ப வந்துருமா? அந்த உயிரிழப்பை ஈடுகட்ட முடியுமா? எங்கெங்க நடக்குதெல்லாம் நவீன காலத்துல வாழ்றாங்க. தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குது, நொடி பொருள் எல்லாத்தையும் கண்டறிய முடியுங்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் 3 மாதம் 4 மாதம்னு தொடர்ச்சியா கள்ளச்சாரை வித்துட்டு கொடுத்த இருந்திருக்கான். அதை உளவுத்துறையும் காவல்துறையும் கண்டுகொள்ளாம இருக்குன்னா இந்த நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது? எவ்வளவு மோசமான கேலி குத்தான நிர்வாகம். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழங்குது. போன அதிமுகவின் ஆட்சி காலத்தில் ஐயா ஸ்டாலின் சட்டசபைக்கு போனார். எப்படி போனார்? குட்காவோடு போனார். விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் சேர்ந்து கொண்டு குட்காவுக்கு வந்து முறைகேடாக காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க குட்கா விநியோகம் நடக்குதுன்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வியாபாரம் நடக்குது. கஞ்சா வியாபாரம் செய்வதற்கு ஐயா ஸ்டாலினும் அவரோட தவ புதல்வன் ஐயா உதயநிதி ஸ்டாலினும் காசை வாங்கி அனுமதி கொடுத்தாங்களா? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம் நடக்கிறது. ஐயா ஸ்டாலின் தெரியுமா தெரியாதா? இந்த கஞ்சாவை தடுக்க என்ன செய்ய போறீங்க? இந்த கஞ்சாவின் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு அதுல 30 உயிர் போனா மறுபடியும் இரும்பு கரை கொண்டு ஒடுக்குவோம். இரும்பு கரை யார ஒடுக்குச்சு? பஞ்சு மிட்டாய் விற்கிறவன, மீம்ஸ் போடுறவன, கிளி சோசியம் பார்க்கிறவன, திமுக பேசுறவன, உளவுத்துறை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது யாரு? திமுக யார திட்டுறான், யார் திட்டுறான், அவன் பின்புலம் என்ன, அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், இதைத்தான் உளவுத்துறை நோட்டமிட்டு கொண்டிருக்கு. உளவுத்துறை காவல்துறை இந்த லட்சணத்துல இருந்தா நாடு சிறப்பா விளங்கிடும், மிகச்சிறப்பா இருக்கும். நான் திரும்ப திரும்ப ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த லட்சணம் வந்து இந்த ஆட்சி நிர்வாகத்தோட லட்சணம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. நெல்லையில ஒரு அரசு பேருந்து, அந்த அரசு பேருந்துல ஒரு கான்ஸ்டபிள்
அவர் ஏறுறாரு. ஏறின உடனே கண்டக்டர் டிக்கெட் எடு அப்படிங்கிறாரு. இல்லை நான் வந்து போலீஸ், நான் எடுக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அது ரெண்டு பேருக்கும் வாய் தகராறா மாறுது. வாய் தகராறா மாறிய பிறகு வேற வழியில்லாம டிக்கெட் எடுத்து தர்றாரு. அந்த காணொளி, அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவுது, தீயா பரவுது. அப்படி பரவிய பிறகு அடுத்த 3 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் மீது, நடத்துனர்கள் மீது காவல்துறை வழக்கப்படுது. என்ன வழக்கு? நீ ஏன் சீட் பெல்ட் போடல? எங்க சீட்டே இல்லைங்க, எங்க சீட் பெல்ட் போடுறதுன்னு கேட்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீட் பெல்ட் ஏன் போடல? ஓமேட கேஸ். சட்டை ஏன் கசங்கி இருக்குது? ஏன் வந்து கால் செருப்பு போட்டிருக்க? ஏன் வண்டியை 2 அடி தள்ளி நிறுத்திருக்க? இப்படி பல வழக்குகளை போடுறான். தமிழ்நாடு முழுக்க 3 நாட்கள் ஓட்டுநர்கள் மீது, நடத்துனர்கள் மீது காவல்துறை வழக்கப்படுது. 3 நாட்களுக்கு பிறகாக சமாதான படம் அரங்கேற்றப்படுது. என்ன பண்றாங்க? சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டபிளையும் சம்பந்தப்பட்ட அந்த கண்டக்டரையும் கூப்பிட்டு 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு கண்கள் பணிக்க செய்து, இதயம் நினைக்க செஞ்சு, காதல் கசிந்து ஓட விட்டு 2 பேரையும் கட்டிப்பிடிக்க விட்டு தேநீரை கொடுத்து 2 பேரும் குடிச்சிட்டு சமாதானம் ஆகிக்கிங்கன்னு அவங்க கட்டிப்பிடிச்சு சமாதானம் ஆகிக்கிறாங்க. ஆன பிறகு இந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுது. இது உண்மையிலேயே அந்த ஆட்சி நடக்குதா இல்லை நாடகம் நடக்குதா? எங்கேயாவது கேள்வி நடக்குமா? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் ஒரு துறை இருக்கு, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இன்னொரு துறை இருக்குன்னா இந்த துறைக்கு இடையே மோதல் வரும், புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க காவல்துறையும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, போக்குவரத்து துறையும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரே அரசின் கீழ் இருக்கக்கூடிய 2 துறைகள் அற்பத்தனமான காரணங்களுக்காக மோதி கொள்கிறது. அப்படி மோதி கொள்கிற போது இரும்பு கரம் கொண்டிருக்கிற இரும்பு கை மாயாவி ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன்பா தேவையில்லாம வழக்க போறீங்க, தேவையில்லாம ஏன் சலசலப்பை ஏற்படுத்துறீங்க, ஏன் இங்க தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னு இரும்பு கை மாயாவி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை பேச்சிருந்தாலே விளைச்சுக்கள் வந்திருக்காது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஒரே ஒருத்தன் பரமக்குடிதையும் கிளம்பி போய் இந்த பக்கம் மேற்கு வங்காளத்தில் 2 கப்பு வாங்குறான், கோப்பம் வாங்குறான். இந்த வடிவேல் நகைச்சுவரும்ல, வடிவேல் நகைச்சுவை பாத்திர நாச்சியப்பன் பாத்திர கடையில் எழுதுவார்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நான் உலக கோப்பையில பங்கேற்று நான் உலக கோப்பை வென்றுட்டேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் படம் எடுத்துட்டு போயிட்டேன். காவல்துறை, உளவுத்துறை, இன்ன பிற துறைகள் எல்லார் கண்ணையும் மண்ணை அள்ளி தூக்கிட்டு முதலமைச்சரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒருத்தன். அதுவும் அப்பா கிட்ட ஒரு கோப்பையை காட்டுறேன், மகன் ஒரு கோப்பையை காட்டேன். ஒரே உலக கோப்பை தான், இந்த கோப்பை வர அந்த கோப்பை வர 2 பேரும் போஸ். இந்த லட்சணத்தில் நிர்வாகம் இருக்குது. ஒருத்தர் தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஏமாத்திட்டு போறேன், ஏன்னா அவருக்கு தெரியல. இந்த லட்சணத்தில் நிர்வாகம் இருந்தா தமிழ்நாடு சந்திச்சிட்டாம என்ன நடக்கும்? அதிமுக ஆட்சி கொடுமையான ஆட்சி. அதிமுக ஆட்சிக்கான மாற்று நீங்க என்ன மாற்ற கொண்டு வந்தீங்க? நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் நடக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போராடிய மண்ணின் மக்களை 15 பேரை துள்ள துடிக்க கொன்றது எடப்பாடி பழனிசாமி அரசு. நாங்கள் வந்தோம் என்றால் அந்த குற்றத்துக்கான நீதியை நிலைநாட்டுவோம் என்று பேசியது திமுக. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 19 பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில அம்மையார் கனிமொழி போட்டிடுறாங்க. கனிமொழி போட்டிடுகிற போது திமுகவை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் இறந்து போன தங்கச்சி ஸ்டோலின், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கச்சி ஸ்டோலின் உருவப்படத்தை காண்பித்து இந்த ஸ்டோலினுக்கு நீதி வேணும்னா நீங்க வந்து கனிமொழிக்கு ஓட்டு போடுங்க என்று வாக்கெட்டது. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸ்டோலினோட மரணத்துக்கு நீதி கிடைச்சிருக்கா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா? அதிமுக நிகழ்த்தியது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்புடைய யாரு மீது நடவடிக்கை எடுக்காம இருப்பது திமுக அரசு. அப்ப 2 அரசுக்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடு இல்லையே. 8 வழி சாலை திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசின் திட்டம் என்று சொல்லி 8 வழி சாலை திட்டத்தை வந்து அனுமதிக்க கூடாது என்றவர் ஐயா ஸ்டாலின். ஆனா திமுகவின் ஆட்சி காலத்தை 8 வழி சாலை திட்டம் அமலாக்கம் செய்யப்படுகிறது. நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், நாங்கள் தனியாக ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைப்போம் ஐயா ஸ்டாலின். ஆனா இன்றைக்கு அதே புதிய கல்விக் கொள்கையிலிருந்து ஒவ்வொரு அம்சங்களாக உருவி எடுத்து தமிழ்நாட்டிலே அமலாக்கம் செய்யப்படுகிறது. பாரத
பாரதிய ஜனதா என்ன விரும்புகிறதோ அது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்மாதிரியே முன்னோடியே ராமர் தாங்கிறது. ராமர் தான் முன்மாதிரிங்க. யாராவது ஒரே ஒரு திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகி, மாநில செய்தி தொடர்பாளர், இன்னொரு அமைச்சர் இல்ல யாராவது ராமர் எங்கள் முன்மாதிரி அல்ல, ரகுபதியின் கருத்தை ஏற்கக்கூடியது அல்ல, அந்த கருத்தை மறுக்கிறோம் என்று யாராவது ஒருத்தங்க பேசினாங்கள? ராமரை முன்மாதிரிட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் தான் போடுறது. ராமர் வணங்கத்தக்கவர். பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு முன்மாதிரி முன்னோடி ராமர் தான். அதுவும் சாதாரண ராமர்ல, சமூக நீதி காவலர் ராமர். சொல்றது திமுக. இதை திமுக யாரும் மறுக்கவில்லை. என்ன கூத்துனா, ராமர் பாஜக அரசியல். அவன் பேசி பேசி பார்த்தான். ஜெய் ஸ்ரீராம்னா, நீங்க பாஜக ஓட்டு போடலன்னா ராமர் கோயில் இடிச்சுவாங்க, ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றவங்களை கைது பண்ணிடுவாங்க. அப்ப ராமரை காக்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா யாரு? பாரதிய ஜனதா. நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தொகுதியில ராமர் கோயிலுக்கு பாருங்க, அயோத்தி, அந்த அயோத்தி உள்ளடக்கிய பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில பாஜக தோத்து போனது, சமாஜ்வாடி வென்றது. ராமர் அரசியல் பாஜகவால வெல்ல முடியல. அதை வச்சு பாஜகவாலே தோத்து போச்சு. ராமர் அரசியல் தோத்து போன பிறகு ஒரிசா சட்டமன்ற தேர்தலின் போது நரேந்திர மோடி பேசினார். ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர் ஜெய் ஜெகநாத் என்றார். அங்க பூரி ஜெகநாத் கோயில் இருக்கு, அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் பேசினவர் ஜெய் ஜெகநாத் என்றார். பாரதிய ஜனதாவே ராமரை கைவிட்டுச்சு. பாரதிய ஜனதா கைவிட்ட ராமரை இப்போ திமுக தூக்கி சுமக்குது. ராமர் சமூக நீதி காவலர். பாம்பு திக்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நடக்குமா? இல்ல, அது திமுக தான். இந்த கேவலங்கட்ட திமுக கொள்கைன்னு பேசுறான், கோட்பாடுன்னு பேசுறான். கொள்கை கோட்பாடு என்று பேசுறதுக்கு எந்தவித தார்மீகமாகவும் திமுக இருக்க? செந்தில் பாலாஜி ஓராண்டாக செயல் கடந்து வாழ்கிறார். எதுக்கு வாழ்றாரு? உப்பு சத்தியாகிரகம் ஏதாவது பண்ணாரா? நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரா? மொழிப்போர்ல பங்கு கொண்டாரா? ஊரடிச்சு உலையில போட்டாரு. அவன் பிடிச்சிட்டாங்க கையும் கடுமை. அது என்ன சொல்றாங்க, அவர் சரியான ஆளுங்க. எப்படி சொல்றீங்க? உலகத்துல யாராவது வாங்கின லஞ்சத்தை திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்களா? ஆனா எங்க செந்தில் பாலாஜி திரும்ப கொடுத்தாருங்க. அதான்டா கேஸே. அங்கதான் மாற்றாரு. எப்படி பாருங்க, போக்குவரத்துறை அமைச்சா இருக்காரு செந்தில் பாலாஜி. போக்குவரத்துறை அமைச்சா இருக்கப்ப, நான் உனக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தர்றேன், உனக்கு நான் டிரைவர் வேலை வாங்கி தர்றேன், நீ எவ்வளவு கமிஷன் எனக்கு கொடுப்பன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டையும் 3 லட்சம் 4 லட்சம் காசு ஆட்டையை போட்டார். பண்றதே ஃப்ராடு, மோசடித்தனம். அந்த வாங்கின காசுக்கு விசுவாசமா இல்லை. கடைசியா வழக்கு நடந்து மாட்டிக்கொண்ட பிறகு வாங்கிய காசை கூட திரும்ப கொடுத்துட்டாரு உத்தமர். இப்ப வழக்கு நடக்குது, குலஸ்தல வச்சிருக்காங்க ஓராண்டாக. அமைச்சரா இருந்தா நமக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு அமைச்சர் பதவியை திறந்தாரு. இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவன் ஜாமீன் கொடுக்க மாட்டான். இந்த வழக்கை சிறைக்குள் இருக்கும் போது நடத்தி முடித்து செந்தில் பாலாஜியை தண்டனை குற்றவாளியாக மாற்றுவான். செந்தில் பாலாஜியோட அரசியல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி சிறையில கிடக்கட்டும். பாடம் ஊரடிச்சு உலையில போட்டா, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போட்டா, ஏழை மக்கள் ரத்தத்தை உறிஞ்சினால் என்ன பாடங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி சமகால உதாரணம். இதே செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கிறப்ப 2012 நினைக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதாவோட மனசை குளிர்விக்கும் சொல்லிட்டு இங்கிருந்து தானிய ஓட்டுநர்கள், ஆட்ட ஓட்டுநர்கள் எல்லாம் வலுக்கட்டாயப்படுத்தி அழைச்சு கொண்டு போய் கிண்ண சாதனை பண்றங்கிற பேர்ல ரத்தத்தை வலுக்கட்டாயமாக எடுத்தவர், வலுக்கட்டாயமாக உறிஞ்சியவர் இந்த செந்தில் பாலாஜி. மறக்க முடியுமா? ரத்தத்தை எடுத்து அதிகப்படி ரத்தம் இந்தியாவிலே அதிகம் நாங்க தான் கொடுத்தோம்னு, நாங்க கிண்ண சாதனை பண்றோம், உலகத்திலே அதிகமா கொடுத்தோம்னு கிண்ண சாதனை பண்றோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கிட்ட ஜால்ரா போறதுக்காக இருந்தவர் இந்த செந்தில் பாலாஜி. அதே செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தை பேசியிருக்காரு. கோபாலபுரம் கொள்ளை கூட்டம், இந்த வார்த்தை நான் பயன்படுத்தல, பயன்படுத்தியது செந்தில் பாலாஜி. இதே கரூர்ல குளித்தலையில பேசுறப்ப ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க, இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் பேர் முதலமைச்சர் பட்டியலில் இருந்துச்சு, இவர் தம்பி அசோக்கும் பண்ண கொள்ள தெரியாதா, அநியாயம் தெரியாதா கேட்டவர் ஸ்டாலின்.
இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு கூடிக்கிட்டு, அதாவது சிம்ரன் என் குடும்பத்தை அவன் கவனமா திட்டுவான், அவன் குடும்பத்தை நான் கவனமா திட்டுவேன். இது எங்களுக்கு ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்க என்பது போல மாறி மாறி மக்கள் மட்டத்தில் குற்றம் சாட்டினார்கள். செந்தில் பாலாஜியை ஊழல்வாதி என்று முதலில் சொன்னது திமுக, மறைந்த ஐயா கருணாநிதி. அவர் தான் குற்றஞ்சாட்டு சுமத்தாரு. செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என்று சொன்னது அவரு. இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜிக்காக திமுக துடிக்குது. என்ன நேர்மையா இருந்தீங்களா, உண்மையா இருந்தீங்களா? ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணீங்க. வாக்குக்கு காசு கொடுத்து, அது மட்டும் இல்ல, வாக்கு காசு கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, காமாட்சி விளக்கு கொடுத்து, குக்கர் கொடுத்து, கொலுசு கொடுத்து, தோடு கொடுத்து, தொங்கட்டான் கொடுத்து, வீட்டுக்கு வீடு ஆட்டு இறைச்சி கொடுத்து, வாக்காளர்களை ஏற்காடு இன்ப சுற்றுலா கொண்டு போய், வாகனங்களை ஏற்றுக்கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு, பட்டிகள்ல ஆடு மாட்டை அடைத்து வைத்திருப்பதப்ப அடைச்சு வச்சு, தலைக்கு விலை பேசி ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியது இந்த செந்தில் பாலாஜி. மறக்க முடியுமா? எல்லா கொடுமையும் திமுக தாங்க பண்ணுச்சு. என்னங்க திமுக பண்ண போகுது? எதுக்காக இந்த கட்சியில இனிமே இருக்கணும்? கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, நோக்கம் இருக்கா, அக்கறை இருக்கா? ஒரு கர்மாந்திரம் இல்லை. கருணாநிதி ஆண்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கார் ஐயா. அடுத்தது உதயநிதி அடுத்த மாசம் துணை முதலமைச்சராக மாறிடுவாரு. அவர் காலத்துக்கு பிறகு இன்பநிதியும் வந்துருவார். நாம காலங்காலமா ஒரே குடும்பத்துக்கு ஓட்ட போட்டு நாசமத்து போகணுமா, நடுத்தர வரணுமா? என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது இந்த 2024. அந்த தேர்தலுக்கு முன்பாக நெருக்கத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க, மாநாடு போடுறாங்க திமுக சார்பில். மாநாடு பேர் மாநில சுயாட்சி மாநாடு சேலத்தில் நடக்குது. மாநாட்டில் திமுகவின் தலைவர் மக்கள் மேடையில் உரையாற்றி கொண்டிருக்காங்க. அந்த மாநாட்டு மேடையில் கூட்டத்தை காமிக்கிறேன். காமிக்கிற ஒரு இடத்துல பார்த்தா நாற்காலில் உட்காராம தலையில உட்காந்துருக்கான் ஒரு 10 பேர். அது ரவுண்டமா வட்டமா உட்காந்துருக்கான். என்னடா வட்டமா உட்காந்து என்னடா பண்றேன் அப்படின்னு பார்த்தா சீட்டாட்டம் போட்டுட்டு இருக்கேன். கட்சி மாநாட்டில் நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்போம். மீட்பு என்ன மாப்பிள்ள ஜோக்கே வர மாட்டேங்குது. எல்லா ஜோக்கரும் மேலதான் வந்து மாப்பிள்ள வராது. மாப்பிள்ள உலகத்துல எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ மாநாடுகளை பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கு. யாராவது சொல்லுங்க, ஒரு கட்சி மாநாட்டுல சீட்டாட்டம் போட்ட வரலாறு எங்கேயாவது உண்டா? சண்டை கூட போட்டுக்காங்க, சீட்டாட்டம் போட்டுக்கான அவனது. எனக்கு சீட்டாட்டம் போட்டதான் வியப்பே இல்லை. இந்த மாநாட்டுக்கு போனா சீட்டாட்டம் போடலாம், சீட்டு கட்ட ஞாபகம் ஒருத்தன் வாங்கிக்கிட்டு கொண்டு போய் நாம இருக்க. அவன் எத்தனை கூட்டத்தை சீட்டாட்டம் போட்டிருப்பான், எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருப்பான். அப்ப அனுபவம், காலங்காலமா அனுபவம். நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் முடியுது, மாநாடு முடியுது. முடிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்ன பண்றாங்க? உறவுகள் இறங்கி சாலை இறங்கி துப்புரவு பண்ணிச்சுறாங்க. ஏதாவது தண்ணீர் போத்தல் இருக்கா எடுத்து ஓராம போடுறாங்க, குப்பை இருக்கா எடுத்து ஓராம போடுறாங்க, நாற்காலியை அடிச்சு வைக்கிறாங்க, சாலையை ஒழுங்குபடுத்தி வாகனங்கள் போறதுக்கு வழி ஏற்படுத்துறாங்க. இது நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருக்கக்கூடிய கண்ணியம், நேர்த்தி, ஒழுங்கு. திமுக மாநாடு முடியுதா, பொதுக்கூட்டம் முடியுதா, என்ன பண்றான்? தொண்டை முறை கிளம்புறான். எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பாக்குறேன். வானத்தார் இருக்கா அப்படி தொங்குறான். வந்துட்டு எடுத்துட்டு போயிடுறேன். இப்ப 2-3 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம், திமுகவின் பொதுக்கூட்டம். கருப்பழனியப்பன் போன்றவங்க பேசுறாங்க, கருப்பழனியப்பன், சோயிரா பாண்டியங்க போன்றவங்க பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டாங்க, கூட்டம் முடிஞ்சு. முடிச்ச உடனே எல்லா திமுக தலைமையில நாற்காலி வச்சு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நாற்காலி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கேயாவது இந்த கூட்டம் பார்க்க முடியுமா? ஏன்னா நான் உனக்கு 500 ரூபாய் தரேன்னு கூட்டிருப்பேன், காசு எடுத்துக்க மாட்டான். சரி, வந்த வரைக்கும் லாபம் எடுத்துட்டு போவோம். இந்த கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, மக்களுக்கு விசுவாசமா இருக்குமா? அதெல்லாம் ஒரு கால கொடுமை. அதுவும் ஐயா ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, 2021 ஒரு கூத்த பண்ணாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புற, அதுக்கு முன்னாடி மக்களை போய் சந்திக்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் மனு வாங்குறாரு. மனு வாங்கி ஒரு பெட்டியில போடுறாரு. அப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்தவன் மனு கொடுத்திருக்காரு. மனுவை வாங்கி படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? தன் கணவனை காணும் என்று புகார் கொடுத்த திருமலை அவர்களுக்கு கணவனை மீட்டு தருவோங்கிறார். திருமலன் ஒருத்தன் என் கறவை மாடை காணும் கண்டுபிடிச்சாங்கிறான். இவர் வாங்கி கணவனை காணுங்கிறார். சரி, அதையாவது மாற்றி படிக்கிறீங்கன்னு கூட புரிஞ்சுக்கிறேன். திருமலங்கிறது ஆம்பளை பேர் கூடவா தெரியாது?
தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட அறிவுத்திறன். யாரோ ஒரு அம்மா பேர் வைங்கன்னு குழந்தை கொடுக்குது. அப்பா பேர் என்னம்மா அப்படி கேட்கிறாரு. ஷேக் அலாவுதீன். ஓ ஜெயக்கடாவா? பக்கோடான்னு சொல்லாம போனான்னு அவசரப்பட்டு கொண்டீங்க. மகனுக்கு பேர் வச்சுன்னா அப்பாவுக்கு பேர் வச்சுட்டாரு. ஷேக் அலாவுதீனை மாத்தி ஜெயக்கடான்னு. அப்படிப்பட்ட ஒரு அறிவுல முதிர்ந்த ஒரு தலைவர் ஐயா ஸ்டாலின். அவர் ஆட்சி காலத்தை இன்னமும் 2 ஆண்டுகள் வாழணும். இவர் ஆண்டதே கொடுமைன்னா திரும்ப உதயநிதி வரணுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு தகுதி வேண்டாமாங்க, தராதரம் வேண்டாமாங்க, யாரால வேணா ஆண்டு போயிடலாமா? எப்படிப்பட்ட மேம்பட்ட இனம் தமிழினம், உயர்ந்து சிறந்து விளங்கிய இனம் தமிழினம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவம் பாடினாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் வீணும் கோம்பப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகம் உலகம் முழுக்க பரவாத காலகட்டத்தில், நவீனங்கள் இல்லாத காலகட்டத்தில் ஒழுக்கம் வீணும் ஓம்பப்படும் என்று பாடினான் நம் பாட்டன் வள்ளுவன். விருந்தோம்பல் அதிகாரத்தை படைச்சான். வீட்டுக்கு விருந்தர் வந்தா எப்படி உபசரிக்கணும்னு சொன்னான். மானத்தை பத்தி பாடினான். மைனிப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர்ப்பின் மாணவரின் வீரத்தை பத்தி பாடினான். விழுப்புண் படாத நாடெல்லாம் வலிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துனான். வீரத்தை பத்தி, மானத்தை பத்தி, கொடையை பத்தி, விருந்தோம்பலை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் பாடியிருக்கான். இந்த இடத்துல பிறந்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உலக பொதுமுறையை உலகத்தில் கொடுத்து, அந்த பொதுமுறை உலகம் முழுக்க வாழக்கூடிய மாணவ கூட்டத்துக்கு எந்த காலத்துக்கும் பயன்படுகிற அளவுக்கு ஒரு அறிவு கொடையாக இருக்கிறது என்றால், இந்த இனம் அறிவுல எப்படிப்பட்ட மேம்பட்ட இனமா இருந்திருக்கும். இந்த புலிக்கொடி ஏந்தி நம் தாத்தன் ராஜராஜ சோழன் இன்னைக்கு கூடிய இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நாடுகளை வென்று உலகத்தை வென்று மன்னாதி மன்னனாக வளம் வந்தான். அவன் பேர் அருள்மொழி சோழன். ராஜராஜங்கிறது பட்டம். மன்னனுக்கெல்லாம் மன்ன, மன்னாதி மன்னன் பொருள். அந்த ராஜராஜ சோழ ஆண்டையினும் இன்னைக்கு மலேசியாவுக்கு கூலி வேலைக்கு போறோம். அந்த மலேசியாவை வென்று விட்டு, மலேசியாவில் இருக்கக்கூடிய கடாரத்தை வென்று விட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர்பட்டான் நம் பாட்ட ராஜேந்திர சோழன். ஆண்ட இனம்ங்க, ஆண்ட இனம். இன்றைக்கு அழிவி விளிம்பில் நிற்கிறது. உரிமைகள் எல்லாம் போச்சு. நமக்கு எந்த உரிமையும் இல்லை. காவிரி உரிமை நமக்கு இல்லை, முல்லை பெரியாற்று உரிமை நமக்கு இல்லை, கச்சத்தி உரிமை நமக்கு இல்லை, பாலாற்று உரிமை எது நமக்கு இல்லை. அண்டை மாநிலங்கள்ல எங்குமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் அழித்தொழிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகள தமிழ் சமூகத்தை பாருங்க. 2000 ஆண்டு பின்னோக்கி போங்க. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், அரசர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, தேவாலயம் பிடிக்கப்பட்டது. இவ்வளவு வன்முறை நிகழ்ந்த போதும், வழிபாட்டு தலங்கள் நொறுக்கப்பட்ட போதும், பிரிவினைகள் நிகழ்ந்த போதும் ஒருவாதும் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டது. மன்னராட்சியில காவிரி தண்ணி கிடைச்சிச்சு. வெள்ளக்கார ஆட்சியிலையும் காவிரி தண்ணி கிடைச்சிச்சு. ஆனா மக்களாட்சியில ஜனநாயக ஆட்சி காலத்துல நமக்கான உரிமை இல்லை. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். அருகாமையில கேரளாங்கிற ஒரு மாநிலம் இருக்கு, ஆற்று படுகை இருக்கு. ஆனா கேரளாவில் மண்ணள்ள முடியுமா? மண்ணழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மண்ணை கை வச்சா வெட்டிடுவான். 44 ஆற்றுப்படை இருக்கு, ஒரு ஆற்றுல கூட மண் அள்ள முடியாது. கேரளாவில் நிலைமை. ஆந்திராவில் பாலாறு ஓடுது. ஆந்திராவில் பாலாறு ஓடுறது 33 கிலோமீட்டர் தான், வெறும் 33 கிலோமீட்டர். அந்த 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை கட்டி அந்த பாலாற்று நீர்வளத்தை தனக்கு மட்டுமாக சொந்தம் கொண்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பாலாறு 222 கிலோமீட்டர் பாயுது. ஒரு இடத்துல தடுப்பணை இல்லை, ஆனா பல இடங்கள்ல மணல் குவாரி அமைச்சு மண்ணை அள்ளி கொண்டிருக்கான். மண் தானே போனால் போட்டும் நினைக்கலாம். 1 கியூமெக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூமெக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். இயற்கை விதி. தொடர்ச்சியா மண்ணை அள்ளி கொண்டிருக்கானே. காவிரி ஆத்தங்கர ஓரத்துல பாருங்க, யூகலிப்டஸ் மரம் இருக்கு. யூகலிப்டஸ் மரம், இந்த யூகலிப்டஸ் மரம் காத்துல ஈரப்பதம் இருந்தா கூட அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துரும். இந்த மரத்தை ஆத்தங்கர ஓரம் நட்டு வச்சா அயோக்கிய போயாரு? யார் நட்டு வச்சா? யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆளுது. அதிமுக ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இருந்தது, திமுக ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இல்லை சொல்ல முடியுமா? திமுக ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இருக்கிறது, அதிமுக ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இல்லவே இல்லை சொல்ல முடியுமா? திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும்
மண்ண 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடியா உயர்த்தாங்க கூட வச்சுக்கோம். தமிழ்நாடு கஜானா ஒண்ணுமே இல்லாம திவாலாகுதுன்னு கூட வச்சுக்கோம். இலங்கை போல ஒரு பொருளாதார நெருக்கடி வருது அப்படின்னா கூட பரவாயில்லை, ஏதாவது ஒரு காலத்துல மீண்டு எழ முடியும். ஆனால் இந்த நிலத்தின் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டால், ஜீவ நதிகளாக விளங்கக்கூடிய ஆறுகள் செத்து போனால், மலைகள் தகர்க்கப்பட்டால் எப்படி மீட்டுருவாக்கம் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தியை தமிழ்நாட்டில் கேள்விப்படலாமா? தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம்னு. தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்னன்னு கேட்டா ராமநாதபுரம் சொல்லுவோம். ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, பக்ரைன் இந்த நாடுகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு இல்ல, தண்ணீர் பஞ்சம்னு ஒண்ணு இல்ல. துபாயில வந்து நம்ம ஊர் போல பருவமழை பொழியுமா? பருவமழை கிடையாது. சவுதி அரேபியாவில் நம்ம ஊர் போல ஆறு இருக்கா? ஆறே இல்ல. ஆறே இல்லாத பருவமழை இல்லாத அந்த நாடுகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. இத்தனைக்கும் அங்க ஆடுறது மக்களாட்சி இல்ல, மன்னராட்சி. ஒரு மன்ன ஆடுறான், அந்த மன்னனுக்கு குடும்பத்துக்கு உறவுகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் நினைக்கல, கடைக்கோடி வரைக்கும் குடிநீரை சாத்தியப்படுத்திருக்கேன். நம்ம ஊரு போல தனியாரியை வச்சுக்கிட்டு தனியாரி வரணும் காத்து நிற்கிறது இல்லை. விடிய காலம் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு போய் ஆத்துக்குள்ள ஊத்த தேடி அங்கேயும் தண்ணி எடுத்து சிந்தாம சிதறாம குளத்தை வைப்பி அந்த தண்ணியை அடுங்காம குடுங்காம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டு தேத்தாங்குடைய விலைக்கு வாங்கி அதை தேய்ச்சி கலங்கல் தண்ணியை போக வச்சுட்டு அப்புறமா குடிநீருக்கும் சமையலுக்கும் பயன்படுத்த அளவுக்கு நிலைமை இல்லை. அங்க துபாயில, கத்தார்ல, ஓமன்ல குடிநீர் இல்லை, ஏன்னா மழை நீர் இல்லைங்கிறதுனால. அப்ப இருக்கிறது கடல் நீர். அந்த கடல் நீரை சுத்திகரிச்சாவது தன் மக்களுக்கு கொடுத்துட்றான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்த பூமி பந்தோட ஒட்டுமொத்த சராசரி மழைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் தான். இந்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் தாங்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போக விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தின் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது நம்ம இருக்க முடியும். அதை மன்னன் செஞ்சான். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் செஞ்சான். சோழ மன்னர்கள் என்ன பண்றான்? காவிரியை கொண்டான்னா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னா. பாண்டிய மன்ன வைகையை கொண்டான்னா வைகை எங்கள் பொய்யா குலக்கொடினா. அவன் காவிரியும் வைகையும் கொண்டான்னா. பாரதி பாடுறான், பிற்காலத்துல காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுன்னா. மன்னனுக்கு பூகோள அரசியல் தெரியாது, அவன் அதெல்லாம் படிக்கல, ஆனா சாத்தியப்படுத்தானே. ஆனா ஐஏஎஸ், ஐபிஎஸ் இத்தனை அதிகாரிகள், நீர்வளத்துறை அமைச்சகம், பொதுப்பணித்துறை அமைச்சகம் இத்தனையும் கொண்டிருக்கிற திமுக, அதிமுக அரசுகள் நீர் மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்காங்க. ஏரிகளை, குளங்களை, குட்டைகளை பராமரிக்கணும். ஆத்துல மண்ணை கொள்ளையடிக்க கூடாது. அது இயற்கையில மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும், நிலத்தடி நீர்மட்டத்தை வீழ்ச்சி அடைய செய்யும்னு அக்கறை இருக்கா? எப்படி இந்த திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போறீங்க? எப்படி ஓட்ட போறீங்க? அதிமுக பண்ணதை திமுக பண்றேன், திமுக பண்ணதை அதிமுக பண்றேன். சாதனை என்ன? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம். 1000 ரூபாய் கொடுப்பேன், உனக்கு 5000 ரூபாய்க்கு செலவு வைப்பான். மின்கட்டணத்தை உயர்த்தினானே, ஏன் உயர்த்தினா? ஐயா சொன்னது போல மின்கட்டண உயர்வு இல்லையா, மின்கட்டண திருத்தமா, மின் கட்டண திருத்தம். ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு, அடிப்படை 60 ஆண்டுகள திராவிட ஆட்சிங்க அடிப்படை சாலை வசதி கட்டு மக்கள் போராடுறேன், தண்ணி வசதி கட்டி மக்கள் போராடுறேன். பேருந்து நிலையம் ஒழுங்கா பராமரிச்சு வைடா, பேருந்து நிலையத்துல வந்து கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னு போராட வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்ணியம்னு பேசுறேன், நாங்க பெண்களுக்கான ஆட்சிங்கிற, பெண்கள் ஒதுங்குவதற்கு கழிப்பறை வசதி இருக்காடா? ஒரு ஆண்மகன் எங்க வேணாலும் ஒதுங்கிடுவான், இருட்டா இருந்தா. ஒரு பெண்மகள் எங்க போய் நிற்பான்? அந்த அடிப்படை கட்டமைப்பை கூட 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தை ஏற்படுத்தல. எதுவுமே இல்லைங்க. நாடு நாடாள சுடுகாடா இருக்கு. உன்னை நம்ப வைக்கிறான் நல்லாட்சி இருக்கு என்பது போல. நாங்க பாஜக வலிமையா எதிர்க்கிறோம், கடுமையா எதிர்க்கிறோம், கடுமையா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். பாஜக தமிழ்நாட்டில் இல்லடா. அண்ணாமலையே 2 கிளம்பிட்டாரு, ஒண்ணு கதைக்கு ஆகாதுன்னு போயிட்டா. லண்டனுக்கு கிளம்பி போறாரு. நீ பாஜக காட்டிட்டு இருக்க, பாஜக வந்துடும், பாஜக வரமாட்டான் எந்த காலத்தையும்.
இருக்கிற திமுகவை அம்பலப்படுத்தணும். அதிமுக மோசமான கட்சி, ஆனா திமுக யோக்கியமான கட்சி இல்ல. ரெண்டு கட்சி ஒண்ணுதான். அவன் என்ன நிர்வாணமா நிக்கிறான் ஒண்ணுமே இல்லாம. அதிமுக திமுக யோக்கிய வசம் போடுறேன். நாங்க யோக்கியர்கள் தெரியுமா? நாங்க பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம், அண்ணாவணி வழி ஆட்சி நடத்துறோம். என்ன பெரியார் வழி ஆட்சி நடத்துற, அண்ணா வழி ஆட்சி நடத்துற? இந்த ஆட்சி அதிகாரம் மக்களுக்கானதாக இல்லை. மக்களுக்கான ஒரு அரசு அமையணும், ஆட்சி அமையணும்னா நல்லவர்கள் கூடி நாட்டாளம். அதுக்கு ஒரே வாய்ப்பு ஏழை எளிய பஞ்ச பராகின் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 14-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2010 தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. 14 ஆண்டுகள பயணம். 2016 தான் முறையாக தேர்தல் களம் காண்றோம். அதுல 1 விழுக்காடு வாக்குல பெறோம். 19 4 விழுக்காடு வாக்கு, 21 7 விழுக்காடு வாக்கு, 24 8 விழுக்காடுக்கு மேல வாக்கு. எந்த தேர்தலையும் வெள்ளல நாம் தமிழர் கட்சி. சட்டமன்ற உறுப்பினர் பெறல, பாராளுமன்ற உறுப்பினர் பெறல. ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பெறல, பாராளுமன்ற உறுப்பினர் பெறலன்னா அந்த கட்சி நிலகுலைஞ்சிரும், அழிஞ்சு போகும். ஆனால் இந்திய பெருநிலத்திலேயே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரை பெறாத ஒரு கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆதிக்கம் செய்கிறது, அரசியலை புரட்சி போடுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான். திமுக அதிமுக மறந்து போயிருக்காங்க. திமுக நாங்க விக்கிரவாண்டில் வெற்றி பெற்றுட்டோம், பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். எப்படி வெற்றி பெற்ற? தேர்தல் ஆணையம் சொல்லுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 33 லட்சம் செலவு பண்ணலாம். அதுவே பாராளுமன்ற தொகுதினா 75 லட்சம் செலவு பண்ணலாம். நாங்க 3 லட்சம் கூட செலவு பண்ண வழி நிக்கிறோம். அதுவரை கதை. இதுல ஒரு சட்டமன்ற தொகுதியில 33 லட்சம் செலவு பண்ணி இந்த கரூர்ல ஒரு வேளை செந்தில் பாலாஜி மீண்டும் வந்தார் கூட வச்சுக்கோமே, 33 லட்சம். அந்த லட்சத்தை முறைப்படி செலவு பண்ணி நீ வென்று காட்டு. செந்தில் பாலாஜியோ, கொளத்தூர்ல ஸ்டாலினோ, சேப்பாக்கத்துல உதயநிதியோ வெறும் 33 லட்சம் தான். அந்த லட்சத்தை செலவு பண்ணி வென்று காட்டு. வாய்ப்பே கிடையாது. வாக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கான். எப்படிப்பட்ட சமூகம் பாருங்க. நமக்கு காசு கொடுத்து அவன் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி நமக்காக சேவை செய்வானா? நமக்காக தொண்டாற்றுவானா? நாம் கூட்ட கொள்ளுக்கு ஓடோடி வருவானா? ஒருபோதும் வரமாட்டேன். அரசியல் என்பது வியாபாரமாக மாறி போனது. அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டாக பாடப்பட்டது. மன்னராட்சி காலத்துல இந்த நியாய உணர்வு, நீதி உணர்வு கூட மக்களாட்சி இல்லை. யோசிச்சு பாருங்க. பாண்டிய மன்னன் தவறா நீதி சொல்லி கோவலனை கொன்னுறான். அந்த கோவலனை கொன்ன பிறகு பாண்டிய நெடுஞ்செழியனோட அவைக்கு போன கண்ணகி பெருமாட்டி, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் என்று சாடுறான். ஒரு மன்னனை சாதாரண குடிமக்கள் சாடுறான். நான் நீதி தவறிவிட்டேனா தாயே என்று சொல்லி உயிரை விட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். அறத்துக்கு கட்டுப்பட்டு தன் மகன் தேர்காலிலே கண்டுகுட்டி ஏற்றி கொண்டுவிட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனை ஏற்றி கொண்டான். மனைவி சோழன் இன்னொரு மன்னனை கேள்வி கேட்க முடியாது, மன்னனை தண்டிக்க முடியாது. ஆனாலும் அவன் அறத்துக்கு கட்டுப்பட்டான். ஆனா மக்களாட்சி காலத்துல தூத்துக்குடியில நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரம் மக்களை சுட்டுக் கொள்ளுது. நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரம் இதே திமுக ஆட்சி காலத்துல மேல்மாங்கிற ஒரு இடத்துல விவசாயிகள் மேல குண்டாஸ் சட்டத்தை பாய்ச்சுது. எல்லா அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் கட்டமைத்து விடப்படுது இந்த ஆட்சி அதிகாரங்களால. இவர்களை அப்புறப்படுத்தணும். ஒரு நல்ல அரசியல் மலரணும். பெரியப்பன்மார்கள், சித்தப்பன்மார்கள், தாத்தன்மார்கள் எல்லாம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். உங்க மகன் காலத்துல, உங்க பேரன் காலத்துல காமராசர் போல, கக்கன் போல, ஜீவானந்தம் போல, சிங்காரவேலர் போல ஒருத்தர் நாட்டை ஆடணும், நல்ல அரசியல் இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்ட போடுங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க. நீங்க திமுகவிலே அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பேர பிள்ளைகளை எங்களை நோக்கி அனுப்பி வைங்க. இல்ல மறுபடியும் திமுகவுக்கு தான் போடுவேன், இல்ல செந்தில் பாலாஜி வருவாரு அவருக்காகவே போடுவேன் அப்படின்னு போட்டீங்கன்னா எந்த பயனும் இல்லை. நீங்க போய் சிங்காவலருக்கு போய் இங்க பூஜை பண்ணாலும் சரிதான், காரைக்கால் போய் சனீஸ்வர பகவானுக்கு போய் பூஜை பண்ணாலும் சரிதான், எந்த பயனும் இல்லை. நாட்டை அயோக்கியர்கள்ட்ட கொடுத்துட்டு எந்த கோயில்ல போய் என்ன வேண்டுதல் செஞ்சு மொட்டை அடிச்சு பாத யாத்திரை போய் அங்க பிரதட்சணம் பண்ணி எந்த பயனும் இல்லை. வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நாம் வாழ்வில் எந்த மாற்றம் வராது. வாழ்வை மாற்றக்கூடிய ஒரே மந்திரம் வாக்கு. நீ போராடி சுதந்திரம் பெற்றாய், எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரத்தை மட்டும் போராடி பெற வாக்கு என்கிற மகத்தான உரிமையும் போராடித்தான் பெற்றாய். அந்த வாக்கின் மகத்துவத்தை உணரணும், மக்களாட்சியின் மாண்பு உணரணும். இந்த அநீதிக்குள்ளாக அக்கிரமத்துக்குள்ளாக தொடர்ச்சியாக போராடுவோம், தொடர்ச்சியாக காலத்தில் நிற்போம்.
இங்க வந்து உழவு சந்தையில பொருட்களை வாங்குறாங்க. 5 ரூபா 10 ரூபா கூட பேசினா உடனே பேரம் பேசுறது. ஆனா வந்து மின்கட்டணத்தை ஏத்துவான், சொத்து வரி ஏத்துவான், வாய முடிட்டு இருக்குது. இது என்னவோ எங்க ஏதோ இங்க உட்கார்ந்துருக்க வீட்டுல மட்டும் தான் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்களா? அங்க நிக்க ஆட்கள் வீட்டுல மின்கட்டணத்தை உயர்த்தலையா? செந்தில்பாலாஜி சொந்தக்காரங்க குறைச்சு போட்டாங்களா? மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு போராடுறோமோ அன்னைக்கு தான் தீர்வு கிடைக்கும். இந்த மின்கட்டண உயர்வுனா அது இந்த கட்சி பிரச்சனை, இந்த கட்சி பார்த்துக்கும், அந்த தலைவர் பார்த்துக்குவான்னு நினைக்க கூடாது. என்றைக்கு கட்சி மாறுபாடுகளை கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒட்டுமொத்த மக்களும் போராடுகிறார்களோ அன்றைக்கு தான் தீர்வு கிடைக்கும், நீதி கிடைக்கும். ஜல்லிக்கட்டு நடப்ப சாத்தியமே இல்லைன்னா, சட்டப்பூர்வமா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா, தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் போராடினா வட மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடக்காது, கடலூர்ல ஜல்லிக்கட்டு நடக்காது, நடந்துச்சு ஜல்லிக்கட்டு. வட மாவட்டத்தில் போராடினா ஒட்டுமொத்த நாட்டு பிரச்சனை என்று போராடிய போது அதற்கான தீர்வு கிடைத்தது. பஞ்சாப்ல வந்து வேளாண் சட்ட திட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டம், ஓராண்டு போராட்டம். மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசு அடிபடைந்தது. அரசை அடிபடை செய்யக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு போராடணும். காவிரிக்காக 30 ஆண்டா நாம் போராடுறோம். எங்க போராடுறோம் காவிரிக்காக? தஞ்சாவூர்ல, திருவாரூர்ல, நாகப்பட்டினத்துல. இதை தாண்டி போராட்டம் நடக்காது. ஏன்னா காவிரி சிக்கல்ங்கிறது இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்ங்கிற காவிரி டெல்டா மக்களின் பிரச்சனை நினைக்கிறேன். இங்க காவிரி டெல்டான்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் என்பது போல கர்நாடகாவிலையும் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. காவிரி ஓடக்கூடிய காவிரி டெல்டா மாவட்டம் பெங்களூரு, சாமராட் நகர், மைசூரு, மாண்டியா, ஹாசன், இந்த மாவட்டங்கள் இருக்கு. இதுதான் காவிரி டெல்டா மாவட்டம். ஆனா அங்க காவிரி பிரச்சனைக்கு இந்த மாவட்டம் மட்டும்தான் போராட்டம் நடக்குமா? இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகா பற்றி எரியும். ஏன்னா ஒரு தேசத்தின் பிரச்சனை அவன் நினைக்கிறான், நாம் நினைக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. அதனால அநீதிக்காக, அக்கிரமத்துக்காக உரத்து குரல் எழுப்போம், ஓங்கி குரல் எழுப்போம், போராடுவோம், சமரசப்பட்டு களத்தில் நிற்போம். ஒரு நல்ல ஆட்சி மலர்வதற்கு, ஒரு நல்ல அரசியல் மலர்வதற்கு களத்தில் நிற்போம், துணை நிற்போம். உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான விடுதலையை சாத்தியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.